வரவேற்கிறேன். தேவனோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 19வது அதிகாரம் 16லிருந்து 17. மத்தேயு 16, 17, 19, 16, 17. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல மேய்ப்பரே, நித்திய ஜீவனை அழியும்படி நான் எந்த நாமத்தினாலே நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லானே, ஒருவரையும் நல்லவன் இல்லை, ஒருவரும் இல்லை. நீ ஜீவனிலே பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள்ளு என்றார். ஒரு பணக்காரன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பிரவேசிக்கணும்னா, நித்திய ஜீவனுக்கு பரலோகத்துக்கு நான் போகணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் சொன்னேன்னா நான் நல்லவனன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த உலகத்தில் மூக்கில் சுவாசம் இருக்கிற மனுஷன் யாரும் நல்லவனு கிடையாது. யாரும் ஒல்லவர் இல்லை, தேவர் மாத்திரனே உள்ளவர். ஆண்டவர் மட்டும்தான் நல்லவர். இந்த உலகத்தில் யாருமே நல்லவர் கிடையாது அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்கிறாரு. அப்போ அவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, சரி, நீ நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன செய்கிறேன்னா, உனக்கு தேவனோட கற்பனைகள் நீர் கை கொண்டு நடுன்றார். அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் பிறந்த நாளிலிருந்து இது நாள் வரைக்கும் நான் என் தேவனோட கற்பனைகளை கை கொண்டு நடுக்கிறேனே அப்படின்றார். சரி, அப்போ நீ என்ன பண்ணுறேன்னா, உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று ஏழைப்பட்டவங்களுக்கு நீடு கொடுன்றார். அப்போ அவர் ரொம்ப பணக்காரனாக இருந்ததுனால அவருக்கு மனசு இல்லை. அவர் ஸ்ரீமந்தராக ಇರೋದಕ್ಕೋಸ್ಕರ ಇದ್ದರು, ಅವ್ರಿಗೆ ಮನಸ್ಸು ಬಂದಿಲ್ಲ. ಇದೆಲ್ಲ ಮಾರಿಬಿಟ್ಟು ಬಡವ್ರಿಗೆ ಕೊಡು ಅಂತಾರೆ. ಹೆಂಗೆ ನೀನು ಇದೆಲ್ಲ ಮಾರೋದು, ಹೆಂಗೆ ನಾನು ಬಡವ್ರಿಗೆ ಕೊಡೋದು, எப்படி நான் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, வேதனையோடு போகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்கிறாரு, ஒட்டகமானது, இன்னும் கீழே நீங்கள் படிச்சிங்கன்னா, ஒட்டகமானது ஊசு காதிலே கூட நொழிச்சிடுமா, ஆனால் பணக்காரன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அரிதுன்றார். பணக்கார பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்றார். அதே போல் அந்த பணக்காரனுக்கு ஒரு ஆசை என்னன்னா, நான் நித்திய ஜீவனுக்கு போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும்னு எல்லாருக்கும் நமக்கு ஆசை. ஆனாலும் தேவனு சொல்கிறாரு, உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று நீர் ஏழைப்பட்டவங்களுக்கு கொடுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு மனசு வராது, அந்த மனசு நம்மளுக்கு வராது. அப்போ நம்ம எப்படி ஆண்டவர் கீழ்ப்படியாமல் நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா? ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்லும்போது நம்ம கேட்கணுமா வேண்டாமா? ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது நம்ம கேட்கணும், கீழ்ப்படிணும். ஒரு ஐஸ்வர்யை பார்த்து கூட தேவனை சொல்கிறாரு இல்லையா, அவனை நினைக்கிறான், எனக்கு நிறைய ஆஸ்தி அந்தஸ்தார இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், தானியங்களை நிறைய எனக்கு தானியமெல்லாம் இருக்கிறது, நான் அதெல்லாம் என்ன பண்ணினேன், களஞ்சியங்களை கட்டி அதெல்லாம் ரொப்புவேன், எனக்கு சாகர வரும் அந்த எந்த ஒரு குறையில்லாமல் தேவன் என்னை எடுத்திருக்கிறார், அவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் என்ன களஞ்சிகள் மேலே களஞ்சிகளை கட்டிகிட்டே இருக்கிறான். அந்த தானியத்தெல்லாம் அதில் போட்டுக்கொண்டு இருக்கிறாரு. ஆனாலும் ஒரு சத்தம் வந்தது, முட்டாளே, இன்னைக்கு ராத்திரியே உன் உயிர் போச்சுன்னா நீ என்ன பண்ணுவே, அதெல்லாம் நீ சேர்த்து எடுத்துகிட்ட போகிற, ஒன்றும் எடுத்துகிட்டு போக மாட்டேனே அப்படின்னு சொல்லும்போது அவன் மனமு திரும்புகிறான். அதே போல் இந்த உலகத்தில் நம்மளுக்கு தேவன் கற்பனையின்படி நடக்கவும் விருப்பம் இல்லை, அவர் சொல்கிற அந்த வார்த்தைகளை கேட்கவும் நம்மளுக்கு விருப்பம் இல்லை. அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது அனனியா சப்பைராள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று நீங்கள் என்ன பண்ணணும், ஆலயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணாங்க, எல்லாரும் விற்று தேவனோட பாதத்தில் அப்போஸ்தலர் காலத்தில் பாதத்தில் எடுத்துகிட்டு வந்து வைத்தாங்க. இந்த அனனியா சப்பியரால் புருஷனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் கொஞ்சம் அவங்க புருஷனை எடுத்து வச்சா, புருஷனுக்கு தெரியாமல் கொஞ்சம் மனைவி எடுத்து வச்சா, மிச்சத்தை எடுத்துகிட்டு வந்து ஆலயத்தில் கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. அவர் பேதுரு பார்த்து சொல்கிறாரு, பேதுருக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறனால இதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டார். இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வஞ்சிக்கிறாங்க, இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. பாரு, புருஷனை என்ன பண்ணியிருக்கிறான், பொண்டாட்டிக்கு தெரியாமல் கொஞ்சம் ஒழிச்சு வச்சிருக்கிறான், பொண்டாட்டி புருஷனுக்கு தெரியாமல் கொஞ்சம் ஒழிச்சு வச்சிருக்கிறான், அதனால நீ கேளு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அண்ணன் நீ எடுத்துகிட்டு வந்து, ஆண்டவரே, இந்தாங்க நிலம் விற்றேன், இந்தாங்க
எங்க பொங்கு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது பேதுரு சொல்கிறாரு, இவளு தான் நான் வித்துது. நல்லா நம்ம கவனமாக நம்ம கேட்கணும். இவளு தான் நான் வித்துது. ஆமாண்டவரே. பரிசுத்தாவியானவருக்கு பொய் சொல்ல உனக்கு தைரியம் வந்துச்சா அப்படின்னு சொன்ன உடனே கீழே விழுந்து மரித்து போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவனை எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. புருஷனை மரித்து போனாருன்னு சொல்லி மனைவிக்கு தெரியல. மனைவி வரும்போது அவர் கேட்குறாரு, பேதுரு கேட்குறாரு, ஏம்மா இவ்வளவு தானே அங்கே வித்தீங்க? ஆமாண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா உளுந்து என்ன பண்ணுங்க, உயிர் விட்டாங்க. உங்கள் புருஷனை இப்போ தான் அடக்கம் பண்ணிட்டு வாலிபர்களை வந்திருக்கிறாங்க, வாலிபர்கள் கால்கள் அங்கே நிற்கிறது அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை கொண்டு போய் அதே இடத்துல அடக்கம் பண்ணாங்க. ஆனால் நம்ம பொய் சொல்லலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு காரியங்களும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஹிருதயங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட வந்து நாம் எந்த ஒரு பொய் சொல்ல முடியாது. அதுதான் அவர் சொல்கிறாரு, பணக்காரன் பறக்காரர் அவர் நித்திய ஜீவன் அடியும்படி நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? கற்பனையில் 1வது கற்பனையில் கை கொண்டாடு, 2வதாக இருக்கிறதெல்லாம் விற்று வேலைப்பட்டவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லும்போது துக்கத்தோட போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோல் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? என்ன வார்த்தைகள் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு நம்ம கீழ்ப்படுறோமா அப்படின்னா, வேதத்தில் சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் உண்மை. தேவன் கற்பனையின்படி நம்ம நடக்கும்போது பரலோக ராஜ்யம் நம்மளுக்கு தேவனை கொடுக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் பாருங்கள், கீழ்ப்படுகிறவங்களை எப்படி தேவன் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாம் ஆண்டவர் கீழ்ப்பட்டார். அவர் என்ன சொல்றாரு, நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லாரு. ஆனால் ஆபிரகாம் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். யாக்கோபும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இவங்களெல்லாம் என்ன பண்ண, பரிசுத்தவான்கள் தேவனு கீழ்ப்பட்ட ஒவ்வொருத்தரும் தேவன் என்ன பண்ணார், ஆசீர்வதிக்கிறவராக இருந்தார். அதுபோல் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, அவர் கற்பனையில் நம்ம கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வதாக நாம் பார்க்குறோம், அவர் பாதுகாக்கின்ற தேவனாக இருக்கிறார். நம்மளை என்ன பண்ணுறார் அவர்? முதலாவதாக அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறாரு. 2வதாக நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். யார் அப்படி பாதுகாத்து இருக்கிறார்? நாம் பார்க்கும்போது யோவான் 10:28 நீங்கள் பார்க்கும்போது, நான் அவைகளுக்கும் நித்திய ஜீவனையை கொடுக்கின்றேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளையே என் கையில் இருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. பாருங்க, நான் எவைகளுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்குறாரு அப்படின்னு நமக்கு. அல்லேலூயா. நமக்கு என்ன பண்றாரு? அவரு நித்திய ஜீவனை கொடுக்கிறார், அழிவில்லாத ஜீவனை கொடுக்கிறார். அவைகள் ஒரு காலமும் கெட்டு போகிறது இல்லை, ஒருவனும் அவைகளிலே என் கையில் இருந்து பறித்துக்கோயா அவருக்கு நம்ம கையில் இருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நம்மளுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். நம்மளை வேலை எவ்வளோ அவர் அன்பு செலுத்தியிருக்கிறார் பாருங்க. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நமக்காக அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவமானங்கள் இதைகளை சகித்தார், மரித்தார், 3வது நாள் உயிரோடு வந்தார். சதா காலங்களும் உங்களோட நான் இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த தேவன், என் நாமத்தினால் நீ எது கேட்டாலும் தருகிறேன்னு சொன்ன தேவன், அவர் நித்தியம் அவர் ஜீவனே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த தேவனுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அந்த தேவனுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு நாள் இருவு ஜபத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் ஜெபிக்கணும்னா கஷ்டம். உபாசிருந்து ஒரு நாளில் உபாசிருந்து ஜெபிக்கணும்னா நம்மளுக்கு பசி வருது, தாகம் வருது, பலவீனங்கள் வருது, சோறுகள் வருது. அவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு வருது. கொஞ்சம் பேர் எனக்கு தூரம்ன்றீங்க, கொஞ்சம் பேர் என்ன பண்ணி எனக்கு டைம் இல்லைன்றீங்க, கொஞ்சம் பேர் வேலை இருக்குதுன்றீங்க. ஆனால் அவர் யாருக்காக வந்தார்? நமக்காக தான் அவர் வந்தார். நமக்காக தான் அடிக்கப்பட்டார். நமக்காக தான் அவமானங்கள் இதைகளை சகித்தார். மறுபடியும் அவர் வருகிறார். அவர் வரும்போது நம்மளுக்கு ஒவ்வொருத்தரும் கணக்கு கேட்குறவங்களாக அவர் இருக்கிறார். இப்போ நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் அவர் முன்னாடி நியாய தீர்ப்பு நாளில் நம்ம நிற்கும் போது ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ண கணக்கு கொடுக்குறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா.
அது தாவீது சொல்றாரு, நான் அவைகளுக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கின்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு நம்ம பார்க்குறோம், அவர் என்ன பண்றாரு? பேதுரு ஆண்டவர் மறுதலித்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பேதுரு மறுதலித்தார். ஆனா பேதுரு மறுதலித்தார், அவனு என்ன அவமானப்படுத்தினாருன்னு சொல்லி தேவன் என்ன அவர் மறுபடி விடல. அவர் மறுபடி அவர்கிட்ட தான் போனார். அவர்கிட்ட மறுபடி கேட்டார். அவர் என்ன பண்ணாரு? ஓ, நான் மறுதலித்திட்டேனே அப்படின்னு சொல்லி மனதுருகி, தேவனே நீர் எப்படி சொல்றீரோ அதன்படி நான் நடக்கிறேன்னு சொல்லி, பொண்டாட்டி பிள்ளைங்கள் இருந்தாலும் குடும்பத்தை எல்லாம் விட்டு தேவன பாதத்தில் வந்தார். ஆனாலும் தேவனுக்கு சாட்சியாக, ரத்த சாட்சியாக அவர் மரித்தார். இப்போ கூட பரலோகத்தில், ஜீவ கிரந்தத்தில் பரலோகத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் பாருங்க, பவுல் என்ன பண்ணாரு? மறுதலித்தார். ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்துவங்களெல்லாம் அடித்தார், துன்பப்படுத்தினார். யார் உண்மையில தேவன் என்று தெரியாம இருந்தார். கிறிஸ்துவங்களெல்லாம் துன்பப்படுத்தி மறுதலித்து ஸ்தோவான் கல்லில் அடிக்கிறதுக்கு உதவியாக இருந்தார். சரசாலைக்கு கிறிஸ்தவங்களெல்லாம் கொண்டு போய் சரசாலை போட்டார். ஆனால் ஆண்டவர் பேசினார், அவன் ரத்த சாட்சியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். எவ்வளோ பாடுகளும் உபத்திரங்களுக்கு பவுலுக்கு வந்தால் கூட அவர் ரத்த சாட்சியாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்காக நாம் வாழ்கிறவங்களாக நாம் இருக்கணும். நீங்கள் இன்னொரு காரியம் கூட நீங்கள் பார்க்கலாம். மூன்றாவதாக அவர் வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். நம்மளுக்கு சங்கீதம் 23:3 நீங்கள் பார்க்கும்போது, சங்கீதம் 23:3 அவர் நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்துகிறார். அவர் நம் போகத்தையும் வரைத்தையும் தேவனை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம தேவைகளை அவரை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாளும் நீங்கள் பட்டினி இருக்க அவர் விடமாட்டார். உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா யார் மூலமாவது உங்களை என்ன பண்ணார்? கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டுற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு ஆகாரம் இல்லைன்னா கூட அவரை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். உங்கள் தேவைகளெல்லாம் தேவனை சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன மூன்றாவது இல்லையம்மா, அவர் என் ஆத்துமாவியை தேற்றுகிறவராக இருக்கிறார். அப்படின்னா உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். தம்முடைய நாமத்து நிமித்தமும் என்னை நீதியின் பாதிலே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். யார் நாமத்தை நிமித்தம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தமும் நீதியின் பாதிலே நடத்துகிறவராக இருக்கிறார். நல்ல ஒளி உங்களை காட்டுகிறவராக இருக்கிறார். எல்லாமே அவர் நல்லது செய்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு நம்ம மேலே எவ்வளோ ஒரு பாசம் தெரியுமா? யாருக்கும் இல்லாத பாசம் தான் தேவனுக்கு நம்ம மேலே இருக்கிறது. யாராவது நமக்காக வந்திருப்பாரா? யாராவது கை கால்களெல்லாம் ஆளிகளை அடித்தா ஒத்துக்குவாங்களா? ஆனால் நம்ம மேலே எவ்வளோ பாசம் பாருங்க. அதை யோவான் 21:15-17 வரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யோவான் 21:15-17 வரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் பேதுருக்கிட்ட கேட்குறாரு, பேதுரு என் மேலே நீ ஆசையாக இருக்கிறியா? ஆமாம் ஆண்டவரே. 3 வாட்டி கேட்குறாரு, என் மேலே ஆசையாக இருக்கிறியா? ஆசையாக இருக்கிறியா? என் நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஆண்டவரே, உங்களை நேசிக்கிறேன், உங்கள் மேலே எனக்கு ரொம்ப விருப்பம். மூன்றாவது வாட்டி கேட்கும்போது, என் ஆடுகளை மேய்ப்பாயா? யார் ஆடுகள்? யாரு? நம்ம தான். என் ஆடுகள் நீ மேய்ப்பாயா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஆண்டவரே மேய்க்கிறேன். அப்ப எவ்வளோ ஒரு அன்பு இருந்தா, எவ்வளோ ஒரு பாசம் இருந்தா, அது பேதுரு பார்த்து கேட்கிறாரு பாருங்க. நான் என்ன பண்ணேன்? தகப்பனுக்கிட்டே போயிடுறேன், இந்த உலகத்துல பூமியில நீ தான் கொஞ்ச நாள் இருப்பேன், என் ஆடுகளை மேய்ப்பாயா? அப்போ நம்ம மேலே எவ்வளோ விசுவாசம் இருந்தா, எவ்வளோ ஒரு அன்பு இருந்தா, எவ்வளோ ஒரு வேதனை இருந்தா அவர் அப்படி கேட்டிருப்பார். நினச்சி பாருங்க. நான் சின்ன வயசில் கிராமத்துலலாம் பார்க்கும்போது, யாராவது புருஷன் மறித்து போனாலோ புருஷன் பொண்டாட்டிக்கிட்டே சொல்லுவான், பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கோமா, கைவிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லுவான். பொண்டாட்டி செத்து போயிட்ட புருஷன்கிட்ட பார்த்து சொல்லுவான், எங்க பிள்ளைங்களை கைவிடாதீங்க, பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க, யாராவது அடிச்சுட்டு போகிறாங்கங்க, நல்லா படிக்க வைங்க, நல்லா டைமுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நம்ம தேவன் என்ன சொல்கிறார்? என் ஆடுகளை மேய்ப்பாயா பேதுரே? நினச்சி பாருங்க, யாராவது அப்படி கேட்க முடியுமா? நம்ம மேலே எவ்வளோ ஒரு அன்பு வைத்திருந்தா அவர் கேட்பார், என் ஆடுகளை மேய்ப்பாயா?
ஒரு ஆடு கூட தப்பி போறது அவர் விருப்பம் இல்லை. ஒரு ஆடு காயப்படுறது அவர் விருப்பம் இல்லை. ஒரு ஆடு வியாதியோட இருக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. அந்த ஆடுகள் மேல அவ்வளவு கவனமா இப்ப கூட அவர் என்ன பண்ண நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டுதான் இருக்கிறார். அதனால இந்த உலகத்துல ஊழிக்காரங்கள் என்று கொஞ்சம் பேர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அவங்கள தேவனை கேட்கறது என்னதான், இந்த ஆடுகளை மேய்க்கிறியா? ஆடுகளை மேய்க்கிறதுக்காக ஊழிக்காரங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆடுகளுக்கு விரோதமான காரியங்கள் அந்த மேய்ப்பன் செய்யும் போது அவன் அவ்வளவுதான். அப்படி அதனால தேவன் என்ன பண்றாரு, இந்த உலகத்துல கொஞ்சம் எல்லாரும் தெரிந்து கொண்டு சத்தியத்தை சொல்றதுக்காக, அவங்களுக்கு தேவனோட வார்த்தைகள் சொல்றதுக்காக, பரலோக ராஜ்யத்துக்கு அவங்களை சேர்க்கறதுக்காக தான் இந்த உலகத்துல ஊழிக்காரர்களை தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே போல மேடையில நின்று பேசுறவங்களை மட்டும்தான் ஊழிக்காரங்கள் கிடையாது. நீங்க எல்லாரும் ஊழிக்காரங்களை தான். நீங்க எல்லா ஊழிக்காரங்களும் தான். எங்கெங்கோ இருந்தீங்க, ஆனா உங்களெல்லாம் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். சத்தியம் தெரியாம இருந்தீங்க, பாவத்துல சாபத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, உண்மையில தேவன் யாருன்னு தெரியாம இருந்தீங்க, ஆனா உங்களை எல்லா தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க ஊழிக்காரங்களா இல்லையா? சொல்லுங்க, ஊழிக்காரங்களா இல்லையா? அல்லேலூயா. ஊழியம் செய்யறதுக்கு ஏதாவது காசு பணம் வரணுமா? ஏசுக்கு ஊழியம் செய்யறன்னு ஏதாவது காசு பணம் கொடுக்கணுமா? அவர் ஏதாவது கேட்கிறாரா உங்களை? ஒரு ஆத்மாவுக்கு போய் நீ சத்தியத்தை சொன்னாலே நீ ஊழிக்காரி. அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாலே தேவன் என்ன பண்ணுவார், பரலோகத்துல ஜீவ கிரந்தத்துல உங்க பேர் எழுதிடுவார். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஊழியக்காரங்கள தான். நீங்க எல்லாரும் ஊழியம் செய்யறவங்கள தான். உங்களை எல்லாரும் தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். உங்க தாய் கர்ப்பத்துல அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனோ பேர் இருந்தாலும் எதுக்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு? எதுக்காக என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னா, அவரோட நாம மகிமைப்படுத்துவா. இவளுக்கு நான் ரட்சித்தா, இவளுக்கு நான் உதவி செய்தா, என்னை நாம மகிமைப்படுத்துவா. நான் என்னை ருசி பாப்பா, நானே கர்த்தர் என்று எல்லாருக்கும் சொல்லுவா. இருள இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துல கொண்டு வருவா. இவள் நான் ஆசீர்வதித்த 10 பேருக்கு ஆசீர்வாதமா இவரு என்ன பண்ணுவ, சாப்பாடு கொடுப்பா. இவள் ஆசீர்வதித்த 10 பேருக்கு வஸ்திரங்களை கொடுப்பா. இவள் ஆசீர்வதித்த 10 பேருக்கு என்ன பண்ண போய் என்னை பத்தி சொல்லுவா. அப்படின்னு நம்ம மேல அன்பு வைத்து விசுவாசம் வைத்து நம்மளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மோசேன் தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரியுமா? தன் தாய் கர்ப்பத்திலவே பார்வோன் என்ன பண்ணாரு, ஆம்பளை பிள்ளைங்களெல்லாம் கொலை பண்ணும்போது கூட மோசே 3 மாசம் ஒளித்து வைத்து அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் ராஜா வீட்டிலவே யார் ஆப்போசிட்டாக வந்தாரோ அந்த ராஜா வீட்டில் பார்வன் மகனாக பார்வன் பேத்தியாக பேரனாக வளர்த்தார். எதுக்காகனா இஸ்ராவேல் ஜனங்கள் ரட்சிப்புக்காக. இஸ்ராவேல் ஜனங்கள் வெளியே அவர் என்ன பண்ணாரு, அங்கிருந்து கூட்டிட்டு வர்றதுக்காக. யாரும் அங்கே போக முடியல, எத்தனோ பேர் இருந்தாலும் இதை யாரும் தெரிந்து கொள்ளல. மோசேன் மட்டும் தெரிந்து கொண்டிருக்கிறார். மோசே மட்டும் பிரித்து எடுத்திருக்கிறார். மோசே அந்த ராஜா வீட்டில் நல்ல வசதியோட வாழ்ந்தவர். அவருக்கு எதுக்கு இது கஷ்டம் இல்லை இருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன தெரியுமா, என்ன நினைச்சா தெரியுமா, இந்த ஐஸ்வர்யம் நான் வாழ்றதோட ஒரு ஏழைப்பட்டவனாக நான் வாழறது எவ்வளோ நல்லது. அது இஸ்ரவேல் ஜனங்களை கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு விட்டு வந்துட்டார். ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாரு, எகிப்து தேசத்துல போய் பார்வோனுக்கு ராஜா கிட்டே பேசி அந்த ஜனங்கள் எல்லாம் என் தேவனுக்காக ஆராதனை பண்ண அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணார், ஆனா ஃபர்ஸ்டே தேவன் சொல்லியிருந்தாரு, பார்வோன் இருதயத்தை நான் கடினப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா 10 வாதைகளை கூட அங்கே வரும்போது கூட பார்வோன் என்ன பண்ண, இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்ப அவனுக்கு மனசு இல்லை. அப்புறம் என்ன பண்ண, எல்லாம் 10 வாதைகள் வந்தது. அப்போ என்ன பண்ண, ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்த்த அப்போ கூட ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா மனம் திரும்பலை. ஆனா கடைசியில ஆண்டவர் சொன்னார், நீ இப்போ கடைசியில கூட அனுப்புனேன்னு வச்சுக்கோ, வீட்டில் இருக்கிற தலைப்பிள்ளைகள் எல்லாம் போயிடும். அப்ப என்ன பண்ணாங்க, சரி போ அப்படின்னு சொல்லி பார்வன் சொன்னாரு. அப்ப என்ன பண்ணாங்க, வீட்டில் இருக்கிற தலைப்புள்ளிகள் எல்லாம் போயிட்டாங்க, ஃபர்ஸ்ட் பிறந்ததெல்லாம். அப்போதான் அவருக்கு மனக்கண்கள் தேவன் திறந்தார். அப்ப என்ன பண்ண, நீங்க போங்கப்பா, உங்க சவகாசமே வேண்டாம், நீங்க என்ன பண்ணுங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி அப்போதான் அவர் என்ன பண்ணாரு, அனுப்புறதுக்கு உதவி செய்தார். ஒரு காரியம் நம்ம தியானிக்கணும். என்னன்னா,
அந்த இஸ்ராவேல் ஜனங்கள் பார்வோன் எகிப்து தேசத்துல இருக்கிற அந்த ஜனங்கள் குடும்பத்துல இருக்கிறதா தலைப்புலிகளை மட்டும் செத்தாங்க. இஸ்ராவேல் ஜனங்கள் அங்க இருந்தாங்களே, அவங்க குடும்பங்களை ஒரு சேதம் கூட ஈடுபடல. நினைச்சு பாருங்க, அந்த தேசமே எல்லாம் தலைப்புலிகள் எல்லாம் போயிட்டாங்க. ஆடு மாடுல இருந்து ஃபர்ஸ்ட் பிறந்தது எல்லாமே போயிடுச்சு. ஆனா இஸ்ராவேல் ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனா இஸ்ராவேல் ஜனங்கள குடும்பங்களை ஏதோ ஒரு சேதமும் வரல, எந்த ஒரு மரணமும் வரல. அப்ப நம்ம தேவன் அந்த குடும்பங்களை பாதுகாத்திருக்க தேவன். இந்த உலகமே அழிஞ்சாலும் உன்னையும் என்ன அழிக்க மாட்டார், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா பாருங்க, ஆமேன் அல்லேலூயா. ஏதாவது வருத பாருங்க, பொம்மை மாதிரி அப்படி உக்காருங்க, தேவனுக்கு ஒரு நன்றி சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இதெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். இதெல்லாம் பார்வோன் வீட்டுல, பார்வோனுக்கு என்ன ஆச்சு? அந்த தேசமே போனாலும் இஸ்ராவேல் ஜனங்கள் எல்லாம் தேவன் ரட்சித்தார். அதுபோல நம்ம தேவன் நம்மளை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல 4வதாக நீங்க பாருங்க, அவர் வளர்க்கின்றார். ஏசாயா 40:11 நீங்க பார்த்தீங்கன்னா, 4வதாக அவர் வளர்க்கின்றார். மேய்ப்பனை போல தமது மந்தியை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளையே தமது புயத்தினாலேயே சேர்த்து தமது மடியிலேயே சுமந்து கர்வாடுகளையும் மெதுவாய் நடத்துகின்றார். அல்லேலூயா. அவர் கர்வாடுகளை மெதுவாய் நடத்துகிறார். யார் கர்வாடுகள்? கருவோடு இல்லை, கர்வாடுகள் அப்படின்னு என்ன பார்த்தமில்ல, மெதுவா அவர் நடத்துறாராம். எனக்கு தெரிஞ்சது கீழ்ப்படியாம இருக்கிற ஆடுகளா கர்வாடுகள், அது என்ன பண்ண மெதுவா நடத்துறார். நம்மளை தேவன் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, மந்தே மேய்த்து நம்மளா என்ன பண்றாரு? அவரு ஒரு மேய்ப்பன்னு எப்படி அந்த மந்தையை மேய்க்கிறாரோ அதுபோல இப்போ நம்மளை என்ன பண்றாரு? மேய்த்து கொண்டிருக்கிறார். நம்ம தேவைகள் எல்லாம் அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். நம்ம தேவைகளை சந்தித்து நமக்கு இன்னும் எது உண்மை, இன்னும் எது சத்தியம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச பேருக்கு அவிசுவாசம் கூட இருக்கிறது. ஆனால் சத்தியமுள்ள தேவன், நீதி உள்ள தேவன் இவரேன்னு சொல்லி நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆதியில் வரும்போதே தேவன் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு வெளிப்படுத்திடுறார். எப்படி நம்ம இருக்கணும், எப்படி நம்ம வாழணும், எப்படி இருந்தால் நம்மளுக்கு தரிசனங்களை வெளிப்பாடுகளை கிடைக்கும், நம்ம எப்படி வாழ்ந்தா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் ஆதிலவே தேவன் என்ன பண்ணுறாரு? சொப்பனம் மூலமாக பேசுகிறாரு, தர்ஷனங்கள் மூலமாக பேசுகிறாரு, தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறாரு, வசனங்கள் மூலமாக பேசுகிறாரு. ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு வெளிப்படுத்திக்கிறவராக இருக்கிறாரு. இப்போ கூட அவள் நம்ம என்ன பண்ண நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மளை நம்ம மாடுகள் அவருக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பாருங்க, நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே தெரியாது, பாஷைகளை தெரியாது, இடம் தெரியாது, என்ன செய்யறது, எங்கே போகணும்னு கூட நம்ம தெரியாது. ஆனால் நம்மளை நடத்துறது யாரு? தேவனு தான் நம்மளை என்ன பண்ண நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் நம்ம நடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், நம்மளோட ஒருத்தர் இருக்கிறார், நம்ம தேவைகளை சந்திக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் கற்பனையில் படி நம்ம நடக்கும் போது நம்ம கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வேண்டும். பரிசுத்த வேதத்தை நீங்கள் பார்க்கும்போது பரிசுத்தவான்களெல்லாம் அவர் எப்படி நடத்தினார்? பரிசுத்தவான்களெல்லாம் ஒரு தைரியமாக ஒரு விசுவாசத்தோடு அவருக்காக வாழும்போது அவர் தேவன் ஒருத்தர் கூட அவர் கைவிடவே இல்லை. அவர்களுக்கு கஷ்டங்களை வந்தாலும், வியாதி வந்தாலும், வேதனைகளை வந்தாலும் தேவன் என்ன பண்ணார்? நெருக்கத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதது எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறேன்னு சொன்ன தேவன் அந்த கஷ்டங்களை வரும்போது அவர் என்ன பண்ணுற சொல்லியிருக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம சுமக்கிறவளை நீ என்னிடத்தவா, நான் விளைப்பாறுதலை கொடுக்குறேன்னு சொன்ன தேவன். கர்த்தர் மேலே பாரத்தை போடு, கலங்கி தவிக்காதன்னு சொன்ன தேவன். ஒத்தாசவர பர்வத்தத்துக்கு நேராக உன் கண்களை ஏறிடுன்னு சொல்லி வாக்கு தத்தங்களை கொடுத்த தேவன். உன்னை தொடுக்கிறவன் என் கண்மணியை தொடுவான்னு சொல்லி வாக்கு கொடுத்த தேவன். நம்ம தேவன் இன்னும் நம்மளை பாதுகாக்கிற தேவனாகவே இருக்கிறார். நாம சோர்ந்து போனாலும், எந்த ஒரு பலவீனங்களை நம்மளை வந்தாலும் தேவன் நம்மளை விட்டு விலக மாட்டார். நீ அழும்போது அவர் அழுவாரோ, நீ சந்தோஷப்படுவது அவளும் சந்தோஷப்படுவார். நீ துக்கப்படும் போது அவரை துக்கப்படுவாது, நீ அழும்போது அவர் அழுவார்.
நமக்காக துக்கப்படுற ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். நம்ம குடும்பங்களை எத்தனை நாள் புருஷனும் பிள்ளைங்களை எல்லாம் துக்கப்படுவாங்க. ஒரு வியாதியோ ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளை பார்த்து எத்தனை நாள் துக்கப்படுவாங்க? கொஞ்ச நாள் துக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் சரி இந்த அம்மாவது இதே போ அப்படின்னு விட்டுடுவாங்க. ஆனால் நமக்காக துக்கப்படுத்துகிற ஒருத்தர் தான் ஆண்டவர். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துகிற ஒருத்தர் தான் அவர் இயேசு. நம்மளுக்கு ஒரு விபத்து வரும்போது நம்மளை பாதுகாக்கிற அவர் தான். அல்லேலூயா. ஒரு ஆத்மா கூட அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக தான் அவரோட நோக்கம். அதுபோல் நம்ம ஆடுகளாக இருக்கிற நம்மளை அவர் மேய்க்கிறவராக இருக்கிறார். ஒரு மேப்பன் தன் ஆடுகளை எங்கேனாங்க கொண்டு போய் விடமாட்டார். அந்த மேப்பன் என்ன பண்ணுற, நல்ல பில்லு இருக்கிற இடத்துல தான் அந்த ஆடுகளை கொண்டு போவார். ஏன்னா அதை நல்லா சாப்பிட்டு கொழுப்பு வரணும் அதுக்கு. அப்போ தான் என்னென்னா ஆடுகளை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதனால அவர் என்ன பண்ணார், ஆடுகளும் அந்த மேப்பன் எப்படி மேய்க்கிறாரோ அதுபோல் தேவன் என்ன பண்ணார், நம்மளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மேப்பனுக்கு பாரம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் நம்ம தேவனுக்கு அந்த பாரம் நம்மளுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. 5வதாக தமது உயிரே கொடுக்கின்ற மேப்பனாக இருக்கிறார். அவர் நம்மளுக்கு என்ன பண்ண, உயிரே கொடுத்திருக்கிறார். நாம் பார்த்தோம் அவர் எவ்வளோ உயிர் கொடுத்திருக்கிறார் நமக்காக என்ன பண்ணார், சிலுவை சுமந்தார், நமக்காக காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், மறுபடியும் இப்போ வருகிறார், மறுபடியும் ஆண்டவர்கிட்ட பிதா இடத்துல இப்போ நமக்காக பேசி கொண்டிருக்கிறார். அவர் ஜீவனை கொடுக்குற தேவனாக நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஜீவனை கொடுக்குற தேவனுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா முன்மாதிரியாக நம்ம இருக்கிறவங்களாக இருக்கணும். அவர் நம்ம நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கணும். யாராவது ஒரு காரியம் நம்மளுக்கு செய்யும்போது அவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம கஷ்டத்தோடு இருக்கும்போது, பசியோடு இருக்கும்போது, யாராவது ஏதாவது நம்மளுக்கு கொடுக்கும்போது அவருக்கு நன்றி சொல்லுவோம். அதுபோல் நமக்கு தேவன் உயிரே கொடுத்து இருக்கிறார். நம்ம நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. நமக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், மறுபடியும் வருகிறாரு. அவருக்காக நம்ம என்ன செய்வோம்? அவர் என்ன பண்ணுறாரு, வியாதிகளில் இருக்கிறவங்களுக்கு சுகம் கொடுத்த தேவன், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குற தேவன், மரித்தவங்களை எழுப்பின தேவன். அப்படிப்பட்ட தேவன் இன்னும் ஜீவித்து கொண்டே இருக்கிறார். நீரும் நானும் பிரயாணத்தில் போகும்போது நம்ம கூட இருக்கிற தேவன். அவர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதனால அவருக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம என்ன தியாகம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கணக்கு போட்டு தான் நம்ம சொல்ல முடியும். தேவன் ஒருவரே பெரியவர். அல்லேலூயா. அவர் பரிசுத்தர். அவருக்கால ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு காரியங்களும் அவங்க செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் சங்கீதம் 16:8 நீங்கள் பார்க்கும்போது, சங்கீதம் 16:8 தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என்ன சொல்லுங்க, அந்த வார்த்தை சொல்லுங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீங்கள் நீங்கள் அவரை முன்பாக வைத்திருக்கீங்களா? அல்லேலூயா. நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தாவீது சொல்றா. தாவீது யாருங்க? ஒரு ராஜா. கர்த்தர் தாவீது யாரு? ஒரு ராஜா. அவருக்கு எவ்வளோ வேலைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த ராஜா சொல்றாரு, நான் எப்பொழுதும் கர்த்தரை என் முன்பாக வைத்திருக்கிறேன். என்ன வேலை செஞ்சாலும் சரி, எங்கே போனாலும் சரி, வந்தாலும் சரி, என் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். அவர் இல்லாமல் நான் எங்கே போக மாட்டேன், அவர் இல்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன். அவரே எனக்கு எல்லாமே. அப்படிதான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கர்த்தர் எனக்கு எல்லாமே. அவர் இல்லாமல் நான் எதுவும் செய்யறதில்ல. ஒரு காரியம் நான் செய்யணுன்னா, ஒரு திருமணம் செய்யணுன்னா, ஒரு வேலைக்கு போகணுன்னா, வரணுன்னா, என்ன செய்யணும் கர்த்தருக்கே எனக்கு முன்பாக நான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்கள். கர்த்தரை நான் முன்பாக வச்சிருக்கிறேன். தாவீது சொன்னது போல, கர்த்தாவே நான் சொல்கிறேன், கர்த்தரையும் எனக்கு முன்பாக நீர் இருங்கப்பா. நான் போகிற இடத்துல நீங்கள் போங்கப்பா. நான் வர இடத்துல நீங்கள் வாங்கடவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். அதே போல் யோவான் 8:29 நீங்கள் பார்க்கும்போது, வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. யோவான் 8:29 நீங்கள் பார்க்கும்போது, தேவனோடைய நெருங்கி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? எப்படி தேவனோட நெருங்கி இருக்கணும்? அது வசனங்களை நீங்கள் படிங்க. தேவனோட எப்படி நெருங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவர் என்ன பண்ணுறாரு? இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மார்க் 1:35 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தேவனோடுள்ள ஐக்கியத்தையே காத்து கொள்ள வேண்டும். நெருங்கி இருக்கணும் ஃபர்ஸ்டாவது. ரெண்டாவது அவர் ஐக்கியத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ளணும் அப்படின்னா,
நீங்கள் மத்தாயி 14:23, அதே மத்தாயி 19:13, அதே மத்தாயி 26:36, இதில் நீங்கள்லாம் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறன்னா, அவரோட நெருங்கி இருக்கணும் ஒன்று, அதுக்கப்புறம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தினை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அவர் பாதத்தை நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? தகப்பனோட ஐக்கியமாக இருந்தார். அவர் இரவு புகழ் அவளெல்லாம் பண்ண என்ன பண்ணார்? ஜெபித்து கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ அந்த நெருக்கம் உங்களுக்கு வேணும்னா, அந்த ஐக்கியம் உங்களுக்கு வேணும்னா, கர்த்தர் பாதத்தை நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். கர்த்தர் பாதத்தை நீங்கள் காத்திருக்கிறவங்களாக இருக்கணும். அவங்க சத்தத்தை நீங்கள் கேட்குறவங்களாக இருக்கணும். அந்த வார்த்தைகள் படி நடக்கிறவங்களாக இருக்கணும். அவங்க கற்பனையில் படி நீங்கள் நடக்கிறவங்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர்கிட்ட நீங்கள் நெருங்கி இன்னும் நெருங்கி நெருங்கி வரவங்களா வருவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதே போல் மூன்றாவதாக நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், யாத்ராகமம் 24:18 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எப்படி மோசே அதை படிங்க யாராவது. 24 யாத்ராகமும் 24:18, யாத்ராகமும் 24:18. கன்னடாலாவது தமிழாவது யாராவது ஒருத்தர் படிச்சு பாருங்க, படிங்க. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தார். 40 நாள் மலையில் இருந்தார். போதும். அவர் என்ன பண்ணாரு? தேவனுக்கிட்ட நெருங்கி எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா, மோசே செய்கிறார் பாருங்க. 40 நாள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் அவர் என்ன பண்ணார்? 40 நாள் அவர் என்ன பண்ணாரு? மலை மேலே இருந்தார். அல்லேலூயா. இன்னொரு காரியம் என்னன்னா, மோசே முகத்தை யாரும் பார்க்க முடியல தெரியுமா? மோசே முகத்தை 40 நாளும் இரவும் பகலும் ஜெபிக்கும் போது, கீழே மலை விட்டு இறங்கும் போது அவரோட முகத்தை யாரும் பார்க்க முடியல, இஸ்ராயேல் ஜனங்களும். ஏன்னா அவளோட முகத்தை எப்படி இருக்குதுன்னா, சூரியனை போல பிரகாசமுள்ளதா இருந்தது. அந்த முகம் பார்க்கும்போது வெளிச்சத்தனை எப்படி சூரியனை பார்க்கும்போது உங்க மூஞ்சி அடிக்குமோ, கண்கள் எல்லாம் ஒரு மாதிரி இதாக இருக்குமோ, அது போலதான் இஸ்ராயேல் ஜனங்களை சொல்றாங்க, மோசே உன் முகத்தை அந்த பக்கம் திருப்பு, என்னால் உங்க முகத்தை நான் பார்க்க முடியல. அப்போ கூட அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இதுல முக்காட்டு போட்டுக்கினாராம். முகத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்களே, முக்காட்டு போட்டுக்கினாங்களாம். அப்பப்போ அப்படி போடும்போது கூட மோசே முகத்தை பார்க்க முடியல. அந்த வெளிச்சம் அப்படி இருக்கிறது. தேவ பிரசன்னம் அவங்க முகத்துல இருக்கிறது. தேவன் அவளோட இருக்கிறார். ஒரு வல்லமை, ஒரு பரிசுத்தம் அவருக்கு வருது. நம்ம முகம் பிரகாசம் இருக்கணும்னா பியூட்டி பார்லருக்கு போகிறோம், க்ரீம் போடுறோம், பவுட்ரு போடுறோம். ஆனால் அவர் முகம் எதுவுமே போடல. 40 நாள் குளிச்சாரோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவர் மூச்சு எப்படி இருந்ததா? பிரகாசமாக இருந்ததா. அப்படிப்பட்ட மூச்சு நம்மளுக்கு வேணும்னா தேவன சன்னிதானத்தில் நம்ம இருக்கணும். மோசேக்கு மட்டும் தான் அப்படி பிரகாசமா நமக்கு கொடுப்பாரு தேவன். ஆனால் நமக்கு என்ன ஒரு வயிறாகி நம்மளுக்கு வேணும். கர்த்தரை தேவன் என்று நம்ம அறிந்து கொள்ளணும். அவரை பாதத்தை நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். இது மாம்சக்கான ஆகாரத்தை நம்ம டெய்லி புசிக்கிறோம். ஆவிக்குரிய ஆகாரம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அந்த ஆவிக்குரிய ஆகாரம் நம்மளுக்கு வேணும்னா அவர் சமூகத்தில் நம்ம இருக்கணும். காத்திருந்து ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களாக நாம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம முகம் கூட பிரகாசிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே எப்படி இருந்தாரோ அதுபோல் நம்ம என்ன பண்ண இருக்க முடியும். மோசேக்கு இன்னொரு காரியம் நான் அப்பப்போ நான் சொல்லி ஜெபித்தது உண்டு. என்னன்னா, 120 வருஷம் அவன் கண்ணுகள் மங்கி இருட்டாகவே இல்லையா, அவன் சரீரத்தில் கொஞ்சம் கூட பலன் குறைவே இல்லையா. அப்போ ஜெபிக்கிறவங்களுக்கு எப்படி அப்படின்னா அப்படிதான். ஜெபிக்கிற நம்மளுக்கு பலவீனம் இல்லாமல் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும்னா, இந்த உலக பிரகாரமான சரீரத்து பலன் இல்லை, ஆவிக்குரிய பலன் நம்மளுக்கு இருக்கும்போது நாம் முகம் கூட அப்படி பிரகாசிக்கும். அது பலனு கூட நம்மளுக்கு குறையாமல் இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் உபவாச பிரேயர் அப்படின்னு சொன்னால் 3 நாள் 4 நாள் எதுவும் சாப்பிட மாட்டோம். ஒரு டீயோ காஃபியோ சாப்பிடுவோம். அதே டைம் பிரகாரம் தண்ணி எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம். ஆனால் இப்போ உபவாச ஜபம் எப்படி தெரியுமா? இப்போ அதே சொல்கிறோமே, மாயமான ஜபம், மாயமான உபவாசம். இப்போ காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம். இது பேர் உபவாசம். இது பேர் என்ன சொல்லுங்கம்மா?
பேர் உபாசம். இப்போனா நம்ம மாயமான ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம், மாயமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி பரிசுத்தவான்கள் அப்பெல்லாம் அப்படி இல்லை. அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? மலையில் போன 40 நாள், இயேசு கிறிஸ்து 40 நாள், மோசே 40 நாள், மோசே 2 வாட்டி 40 நாள் இருக்கிறார். பரிசுத்தவான்களெல்லாம் உபாசம் இருக்கும்போது புசியாமல் குடியாமல் தனியே ஒரு காட்டில் போயிருப்பாங்க. சாது சுந்தர் சிங் அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவங்கெல்லாம் உபாசம், வெறும் காலில் செப்புல் இல்லாமல் நடந்தார். இப்போ நம்மளுக்கு காரில் நான் போக மாட்டோம், பைக்கில் நான் போக மாட்டோம். ஆனால் அப்போ அவங்க கிடையாது, அது கிடையாது. கால்நடையாக நடப்பாங்களாம். சாது சுந்தர் சிங் போகும்போது அது காலில் கல் முள்ளெல்லாம் குத்து ரத்தமாக வருமா. அவர் போய் ஜெபிப்பாரா. அல்லேலூயா. தேவன் அவரோட பேசி கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு பலன் இருந்தது. அதுபோல தான் நமக்கு பலன் வேணும்னா தேவன் பாதத்தில் நம்ம காத்திருக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் மோசே முகத்தை எப்படி பிரகாசிக்க பண்ணினாரோ அதுபோல் உங்கள் முகம் எங்கள் முகம் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நம்ம தேவன். அல்லேலூயா. மறுபடி 2 தீர்க்கதரிசிகள் வர்றாங்கன்னு சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஏன்னா கடைசி காலத்தில் 2 தீர்க்கதரிசிகள் வருவார்கள். அப்போ அந்த தீர்க்கதரிசிகளை வந்து சத்தியத்தை சொல்லி நடத்துவார்கள் ஜனங்களை. ஆனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ கூட அப்போ அவங்களை கொலை பண்ணுவாங்க. அவர் மரித்து போகிறது எல்லா ஜனங்களும் கண்களை பார்க்குமா. அப்போதான் உபதிர காலம் வரும் அப்படின்னு சொல்லி வேதத்தை நம்ம பார்க்குறோம். அதுபோல் தேவ ஜனமாகிய நீங்கள் நானும் தேவனுக்காக வாழ்கிறவங்களாக இருக்கணும். 1ஆவதாக நாம் பார்த்தோம், அவர் நல்லவர். 2ஆவதாக பார்த்தோம், அவர் பாதுகாக்கிறவர். 3ஆவது பார்க்குறோம், அவர் வழி நடத்துகிறவர். 4ஆவது பார்க்குறோம், அவர் வளர்க்கிறவர். 5ஆவது பார்க்கணும், அவர் தமது உயிரே கொடுக்கிறவர். 6ஆவதாக பார்த்தோம், அவர் என்னது, அவரோட கிட்ட நம்ம என்ன பண்ணணும், நெருங்கி இருக்கணும். அல்லேலூயா. அவர் நம்ம நெருங்கி அவரோட இருக்கணும், அவருடைய நெருங்கி இருக்கணும். 2ஆவதாக நீங்கள் பார்த்து ஐக்கியத்தோடு நம்ம காத்திருக்கிறவங்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, அவரோட நம்ம இருக்க முடியும், வாழ முடியும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுமி நிற்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவாலே பிடிக்க